Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics exercise 1.5 second question. Question read பண்ணிக்க. Okay, find the values of k for the given functions if f composite of g equal to g composite of f அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, g of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ரெண்டையும் எடுத்துடுறேன். செகண்டில் ஃபஸ்ட் f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, 3x + 2. நெக்ஸ்ட்டு g of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, 6x - k கொடுத்துட்டு given என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா f composite of g equal to g composite of f அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா find the value of k அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்று கண்டுபிடிச்சி பார்ப்போமா? இல்லை அப்படியே டைரெக்டாக செய்யலாம், உன்னுடைய விருப்பம். இல்லை ஒன்று தனித்தனியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி செய்யணும் அப்படின்னா எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரிங்களா? எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, 6x - kன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம்னா இந்த எக்ஸை எடுத்துகிட்டு 3 × 6x - kன்னு எழுதி +2ன்னு எழுதணும். இதுதான் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. உள்ளே வேணால் மல்டிப்ளை பண்ணு. 6 3 = 18 எக்ஸு. சரிங்களா? இந்த 3 இங்கே கொண்டு போனால் -3k ப்ளஸ் என்னது 2. இப்போ வேறு எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே இருந்துட்டு போகுது. ஏன்னா இது எக்ஸு, இது கே, இது நம்பர். அடுத்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் வேணால் கண்டுபிடி. சைடில் ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிப்போம். கே ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 2. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எழுதையில் கவனமாக எழுதணும். 6 × 3x + 2. 3x + 2 இது 2டா தம்பி, 1 நினச்சிடாத. 2 மைனஸ் என்னது கே. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6 3 = 18x. அடுத்து 6 2 = என்னது +12 - k அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் இதில் எடுத்து அப்ளை பண்ணணும். இதை எடுத்து ஈக்குவல்னு கொடுத்துருக்கான்ல, இது ஃபாரம் 1ன்னு வச்சுக்க வேணாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வர்றேன். 2 ஈக்குவல் அப்ளை பண்ணணும். 18x - 3k + 2 = 18x + 12 - k. இந்த +18 இங்கிட்டு வந்தால் -18 ஆயிரும், அல்லது இந்த +18 இங்கிட்டு வந்தால் -18 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். -3k + 2 = +12 - kன்னு இருக்குது. -k இங்கிட்டு கொண்டு வந்தால் +k ஆயிரும். அப்போ k - 3k அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈக்குவல்ட்டு இங்கே 12 இருக்குது, +12 இங்கிட்டு வந்தால் +2 இங்கிட்டு வந்தால் -2. சப்ராக்ட் பண்ணோம்னா 10. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 1k. இது -3k, அப்போ -2k. இது மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படி போனால் டிவைட் ஆயிரும். 10/-2ன்னு அர்த்தம். சரிங்களா? இவனா +2 சொல்லிப்புறாத. அப்போ k = -5 அப்படின்றதான் கேக்குள்ள ஆன்சர். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் வாட் இஸ் கிவன்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கு? 2x - kன்னு கொடுத்துருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லிவிட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்கிறான். கண்டிஷன் கேட்குறான். இதை கொடுத்துட்டு அதை கேட்குறான். அப்போ நம்ம இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணுவோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி = எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ்? 4x + 5. 4x + 5 இது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸை எடுத்துகிட்டு இது எழுதணும். 2 × 4x + 5ன்னு எழுதுண்டா தம்பி. எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணல, பார்த்து ரீப்ளேஸ் பண்ணு. 4k உள்ள மல்டிப்ளை பண்ணு. சாரி -k. இது மல்டிப்ளை பண்ணால் 8k 8x. 5 2 = 10 - k. இதில் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ். குட். ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 2x - k. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இந்த கே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த எக்ஸை இதை எடுத்து உள்ள அப்ளை பண்ணு. 4 ப்ராக்கெட் 2x - k + 5 தனியாக. இவன் மல்டியில் பண்ணால் உள்ள இப்படி கொண்டு போகணும். 4 2 = 8x -4k + 5. இது 1ன்னு வச்சுட்டு ஃப்ரம் 1ன்னு சொல்லி ரெண்டை ஈக்குவல் பண்ணுறோம். அவன் கிவன் கொடுத்துருந்தான் கண்டிஷனு. 8x + 10 - k = 8x - 4k + 5. 8x 8x கேன்சல். ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும், மைனஸ் இங்கிட்டு அப்படி மாற்றிக்கலாம் ரெண்டையுமே.
அடுத்து கே ஒன் சைடாக கொண்டு வா. இங்கே வந்து ஸ்டாண்டு வந்து -k இருக்கட்டும். -4k வந்தால் +4k ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது. இந்த +10 இங்கிட்டு போனால் -10 ஆயிரும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாரு. -5ன்னு வரும். இங்கே 3kன்னு வந்துடும். அப்போ k ஈக்குவல் டு -5/3 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் வரும். சரியா அப்படின்னு பார்த்துக்கோ. புக்கில் ரெஃபர் பண்ணிக்க, மறந்துடாத. செகண்ட் கொஸ்டினில் செகண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். செகண்டில் தேர்ட் ஃபுல் ஆஃப் 2 மார்க்ஸ் தாண்டா தம்பி. f(x) முடிஞ்சா செகண்டு. ஓகேடா தம்பி, குட், வெரி குட், முடிஞ்சிருச்சு. சாரி, நான் கவனிக்கலை, புக்கில் பார்க்கல. ரைட், அப்போ நம்ம அதோட நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் பேஜோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.